ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். அது எங்கே நடந்தது அப்படின்னா, நம்ம ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட. கும்பகோணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம கும்பேஸ்வரர் கோயிலில் தான். இந்த கோயிலில் ஒரு அதிசயமான சம்பவம் என்னுடைய கிளையண்ட் ஒருத்தருக்கு நடந்தது. என் கிளையண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதாக என்கிட்ட விளக்கம் சொன்னார். ரொம்ப நேரமாக புலம்பி தீர்த்தார். நான் அவருக்கு எவ்வளவு அவருக்கு தீர்வு சொன்னாலும் அவர் அதை எடுத்துக்கிறதா இல்லை, அவருடைய கஷ்டத்தை என்கிட்ட கொட்டுறத தான் அவர் குறியாகவே இருந்தார். இப்படி ஒரு சூழலில் அவர் என்கிட்ட சொல்கிறார், சார் இது ஏதாவது பண்ணுங்கள் சார், என்னுடைய வாழ்க்கையே போயிடும் சார், மொத்த பணமும் இதில் மாட்டிடுச்சு எனக்கு. இப்போ என்னுடைய தொழில் அடுத்து நடத்துறது கூட என்கிட்ட காசு கிடையாது. அதில் காசு வந்தால் தான் நான் தப்பிப்பேன், இல்லைன்னா என்னோடய பேங்க்கில் இருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு நெருக்கடி ஆகிடும், எனக்கு பணம் கொடுத்தவங்க என்னை நெருக்கடி பண்ணிவிடுவாங்க, நான் நடுத்தருக்கு நிற்கிற மாதிரி ஆகிடும் சார் அப்படின்னார். ஆக்சுவலாக அவர் அப்படி சொல்லக்கூடியவரே இல்லை. ஏன்னா அவரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் மிகப்பெரிய ஒரு ஆள், நிறைய ஆள் பழக்கமெல்லாம் உள்ள ஒரு சக்தி மிக்க ஆள், நல்ல செல்வந்தரும் கூட. இவரே இப்படி புலம்புற அளவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தால் கூட, அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் ஜாதகத்தை பார்த்தா, அவர் ஜாதகத்தில் இந்த கும்பேஸ்வரரில் இருக்கக்கூடிய யானைக்கு இவர் உணவு அளிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகாரம் வந்தது. இப்போ அவர்கிட்ட அதை சொல்கிறேன், சார் இந்த குறிப்பிட்ட கிழமையில் போய் இந்த கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்க யானைக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க. அது ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், இல்லை அது சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களாக இருக்கலாம், இதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு. அவர் சரி நான் போய் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு பிரச்சனை தீரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு மட்டும் பாருங்கள், வேறு ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூட சொல்லுங்கள் சார், நான் இந்த பிரச்சனைக்கு இதுதான் சார் தீர்வு, அதனால் நீங்கள் போங்க, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இவரும் இப்போ போகிறார். இவர் போய் அந்த இடத்துல கோயிலுக்கு போகிறாரு, தரிசனம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இந்த யானைக்கு உணவு கொடுக்கறதுக்காக நிற்கிறார். யானைக்கு இவர் கொண்டு போன பொருளை சாப்பிட கொடுக்குறாரு. அந்த யானை வாங்கிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக அழிச்சாட்டியம் காட்டுது. அந்த யானை இவருடைய உணவை தொடக்கூட இல்லை. பாகன்ட்ட இவர் கேட்குறாரு, சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இது வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. பாகனும் அதை வாங்க சொல்லி என்னென்னவோ குத்தி பார்க்குறாரு, அது வாங்கவே இல்லையா. பாகனுக்குமே இது கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக தான் இருந்திருக்கு. ஏன் வேணாம், அதுக்கு பசிக்கலை போல இருக்குது சார், அது வேண்டாம் போல இருக்குது, உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு அவரும் என்னென்னவோ சொல்கிறார். அப்போ இவர் ரொம்ப ஒரு மாதிரி கவலைக்கு உள்ளாயிட்டார். ஒரு ஓரமாக போய் உட்காந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்ருக்கிறார் யானைக்கிட்ட மனசார, எப்படியாவது வாங்கிக்க, என் கஷ்டமெல்லாம் தீரணும், நீ வாங்கினா தான் என் பிரச்சனை தீரும், நீ ஏதாவது பண்ணு, கொஞ்சம் மனசு வை, இறங்கு அப்படின்னு யானைக்கிட்ட இவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப யானைக்கிட்ட கொண்டு போய் இவர் தன்னுடைய உணவை கொடுத்தாரு. அப்பயும் அந்த யானை வாங்கிக்கவே இல்லையா. இப்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, ரொம்ப தழுதழுத்த குரலில் ஃபோன் பண்ணுறாரு. விட்டால் அழுதுருப்பார் அவர். சார் நானும் இங்கே உட்காந்து 1 மணி நேரமாக போராடி பார்க்குறேன் சார், யானை உணவு வாங்கிக்கவே மாட்டேங்குது, என்ன காரணம்னு புரியல, கொஞ்சம் ஏதாவது வழி சொல்லுங்கள் சார், இல்லைன்னா வேறு கோயிலாவது சொல்லுங்கன்னாரு. உங்கள் ஜாதக பிரகாரம் அந்த கோயில் தான் உங்களுக்கு உண்டான கோயில், யானைக்கு உணவளிக்கிறது தான் சரியான பரிகாரம், நீங்கள் கொடுங்க அப்படின்னோடனே, இல்லை சார் அது வாங்கவே மாட்டேன்து அப்படின்னோடனே, நான் உடனே அந்த நேரத்தை பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட நான் கேட்குறேன், சார் உங்கள் வேலை ஆட்கள் யாரையாவது சமீபத்தில் வேலையை எடுத்து தூக்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார், 3 பேரை ஒரே நேரத்தில் நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன், அவங்க சில தப்பு பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால் 3 பேரையும் வர வேண்டான்னு சொல்லி ஒரே நேரத்தில் நிறுத்திட்டேன் சார் அப்படின்னோடனே, இல்லை சார் அதுதான் இதில் தடங்கல் மாதிரி காட்டுது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுனா செய்யுங்க சார் அப்படின்னோடனே, அதுக்கு என்ன சார் நான் வேலைக்கே சேர்த்துக்கிறேன் சார்னு சொல்லிவிட்டு அங்கே கோயிலில் இருந்துக்கிட்டே அந்த 3 பேருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறார். அதில் ஒருத்தர் மட்டும் வேறு எங்கேயோ வேலைக்கு சேர்ந்துட்டதுனால பரவாயில்ல நான் வரலன்ட்டு இருக்கிறாரு. மீதி 2 பேருக்கும் பழையபடி வேலைக்கு சேர சொல்லி ஒரு ஃபோன்லேயே உத்தரவு சொல்லிட்டார். அவங்களும் சரி சார் நாளையிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த உணவை அவர் போய் யானைகிட்ட கொடுக்க போகிறாரு. இந்த யானை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சத்தை மட்டும் பிச்சு அது சாப்பிட்ருக்குது, மீதி அது தொடலை. அது என்ன காரணமோ, உண்மையிலே அதுக்கு உடம்பு சரியில்லையா என்னவோ தெரியல. இது ஒரு பக்கம். இது யானை ஒரு சாப்பிட்டதுலேயே அவருக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு. மகிழ்ச்சி ஆனோடனே இவர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் யானை கொஞ்சமாக அதுலேருந்து பிச்சு அது சாப்பிட்ருச்சு சார், மீதியை ஒதுக்கிடுச்சு சார் அப்படின்னாரு. எப்படியும் அது சாப்பிட்ருச்சுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்ப்போம்.
யானைக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் ஏற்புடையதா? இதெல்லாம் நம்ப தகுந்ததா? அப்படின்னா உண்மையாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பூகம்பம் வரும், ஒரு சுனாமி வரும், ஒரு வெள்ளம் வரும், ஒரு மலைச்சரிவு வரும். இது போன்ற ஒரு காலகட்டத்திலலாம் நிறைய மிருகங்கள் எல்லாம் ஓலமிடும். அது அதை ஏற்கனவே உணர்ந்துடும். அது பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்ந்து போய் நின்றுக்கும். இந்த காட்டு விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலை உச்சியிலையோ இல்லை பாதுகாப்பான இடத்துல போய் நின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் கேரளாவில் நடந்த மலைச்சரிவில் கூட பார்த்திங்கன்னா அந்த சரிவு ஏற்படுறதுக்கு முதல் நாள் கிளிகள்லாம் நிறைய சொல்லிக்கிற மாதிரி பறந்து 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 அந்த ஊர் மக்களுடைய கவனத்தெல்லாம் ஈர்த்ததுன்னு நம்ம பேப்பரில் கூட படித்தோம். இது எல்லாம் இந்த பறவைகளோ மிருகங்களோ எப்படி இதை உணருது அப்படின்னா அது நமக்கு எதுவும் தெரியாது. அது இறைவனுடைய சித்தம். இந்த மிருகங்கள் அந்த சில விஷயங்கள் சூட்சமமான விஷயங்களை உணர வல்லது. அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் அதற்கு ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கருத்தியலாக நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த யானை இந்த விஷயத்தை இது உணர்ந்திருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. எல்லாருக்கும் எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யானை அதை உணர்ந்தது அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த வேலை அவங்களுக்கு திரும்ப வழங்கிட்ட உடனே அந்த யானை அதை சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது ஒன்று. இப்போது இன்னொருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் செஞ்சிட்டதுனால அது கூட ஒரு சங்கடமாக ஒரு பாவமாக சேர்ந்துருக்கலாம் இல்லையா? இது போல் எந்த விஷயம் வேணால் நடக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதை நீங்கள் அதிசயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அமானுஷ்யமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் இன்றளவும் உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த தொழிலதிபருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அவர் இங்கே வந்த பிறகு அவருக்கு ஒரு வாரம் 10 நாள்லாம் அவருக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இவர் இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக மீண்டுட்டார். மீண்டது என்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் மகிழ்ச்சியோடு ரொம்ப தெரிவித்தார். தெரிவித்து இது சார் இது போல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். அந்த யானை வாங்கலைன்னு என்னை கடைசி வரைக்கும் கதற விட்டுருச்சு சார். அந்த யானையை நான் மறக்கவே மாட்டேன் சார் அப்படின்னார். சரி, இனிமேல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா யானைக்கு ஏதாவது கொடுங்க, கண்டிப்பாக வாங்கிக்குவோம் அப்படின்னு நானும் சொல்லி சமாதானம் பண்ணேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக சூரியன் வந்தாலோ 9ஆம் அதிபதியாக சூரியன் வந்தாலோ அல்லது கும்பத்தை மையப்படுத்தி சூரியன் அமர்ந்தாலோ, கும்பத்தில் சூரியன் அமர்ந்தாலும் சரி, சிம்மத்திலிருந்து சூரியன் கும்பத்தை பார்த்தாலும் சரி, இவங்கெல்லாம் கும்பேஸ்வரர் கோயில் தான் இவங்களுக்கு அதி முக்கியமான கோவில். இப்போது யானைக்கு உணவு அப்படின்றது நம்ம இதில் எப்படி எடுத்தோம்? யானை அப்படிங்கிறது இந்த சூரியனை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குரு 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ இந்த சூரியனை பார்த்தா இது யானைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு தான் யானை இல்லையா? இதில் 4ஆம் பாவமும் தொடர்பு வரணும். ஒன்று சூரியன் அல்லது குரு 4ஆம் அதிபதியாக ஆகி அவர் இப்படி பார்வை செய்கிறார் அப்படின்னா யானைக்கு உணவளித்தல் அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக சரியான முறையில் நீங்கள் இதை அமைச்சு அவங்களுக்கு பரிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இதுபோல் யாரும் ஃபெயிலியர்ன்ற மாதிரியான சிச்சுவேஷனில் திரும்ப உங்ககிட்ட வரமாட்டாங்க. அது வெற்றிகரமாக அந்த பரிகாரம் அமைஞ்சு உங்களுக்கும் நல்ல பேர் சேரும். நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப எளிதான காரியம்தான். யார் வேணால் செய்யலாம். அதை சரியான முறையில் சரியான பாதையில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் அடுத்தவங்களுக்கு இதனால் நிறைய நன்மையை நம்ம செய்ய முடியும். இதுபோல் அதிசயமான கோவில்களும் நிறைய அதிசய சம்பவங்களும் இந்த உலகத்தில் ஏராளம். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.